ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மைதி. இன்றைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்து தகவல் வந்திருப்பீங்க. RX 100 ரீலான்ச் ஆகுதா ஆகலையாங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் வீடியோவில் பேச போகிறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா RX 100 கம்மியான காஸ்ட்டுக்கு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு நண்பர் கூட ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 45,000க்கு RX 100 இருக்குது, புக் இல்லாமல் இருக்குது, வாங்கலாமான்னு சொல்லலாம் கேட்டிருந்தாரு. அதை பற்றி புக் இல்லாமல் வாங்குறது இதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறேன். அதுவும் இல்லாமல் கம்மியான காஸ்ட்டில் RX 100 எப்படி ஒரிஜினல் RX 100 பார்த்து வாங்குறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஐடியா கிடைக்கும். நண்பா, ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் RX 100 வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சியோட வாங்குறதா இருந்தால் குறைஞ்சபட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 1 லட்சம் வரைக்கும் போகும், கண்டிப்பாக போகும். பட் அவ்வளோ காசு போட்டு வாங்குறதுக்கு ஒருத்தலன்னு தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் 75,000 80 கிடச்சா எஃப்சியோட வாங்கிக்கோங்க. எஃப்சி இல்லாமல் வாங்குறதா இருந்துச்சுன்னா 55 60 வாங்கிக்கோங்க. 55 60 கிடைக்காத நண்பா, எங்கே கேட்டாலும் தரமாட்டிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. பட் நீங்கள் தேடுனீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். காஸ்ட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஃப்சியோட வாங்குறதா இருந்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85 to 90 போங்க. எஃப்சி இல்லாமல் வாங்குறதா இருந்தால் 50 to 60 இருங்க. அதுக்கு மேலே போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக முறையில் வண்டி கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். கம்மியான காஸ்ட்டுக்கு வாங்குன்னு சொல்ற, அதை எப்படி வாங்குறது, எங்கே பார்த்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எங்கள் அதுக்கு நல்லா கேட்டுருச்சு. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு டீலர், எப்படி சொல்றது, உங்களுக்கு பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீலர்ஸ் இருப்பாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருப்பாங்க, திருச்சி எடுத்திங்கன்னா திருச்சியில் இருப்பாங்க, மதுரை, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒன்று இருக்குன்னா உங்கள் ஏரியாலே பக்கத்துலேயே ஏதோ ஒரு பெரிய ஊர் ஒன்று இருக்கும். அந்த பெரிய ஊருக்கு நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா கன்சல்டன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சொல்லி வச்சுருங்க. அது எப்படின்னா, இந்த காஸ்ட்டில் தான் எனக்கு RX 100 வேணும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வந்துருங்க. முடிஞ்சா அட்வான்ஸாக ஒரு 500 இல்லை 1000 கூட கொடுத்துட்டு வந்துருங்க. கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கால் பண்ணுவாங்க. அப்படிதான் என்னோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 70,000க்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாமல் தான் ஒரு வருஷம் எஃப்சியோட 6 மாதத்தில் எஃப்சி எக்ஸ்பைர் ஆக போகுதுன்னா அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற RX பார்த்தீங்கன்னா ஒரு 70,000க்கு ஒன்று கிடச்சிச்சு. அதை தான் வாங்கி இப்போ வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு மதுரையில் தான் இருக்கான். அந்த RXோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற கன்சல்டன்சியில் பூரா சொல்லி வச்சுருங்க. முடிஞ்சுன்னா அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மெக்கானிக், தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களால இப்படி வாங்கினா தான் பர்ஃபெக்டாக வாங்க முடியும். ஏன்னா கன்சல்டன்சியில் இருக்கிறவங்க வாங்கினாங்க அப்படின்னா A to Z ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் கேட்டு வாங்குறப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நண்பா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கன்சல்டன்சியில் சொல்லி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் RX 100 வரதை பற்றி எதுவுமே சொல்லலை, எதுவும் தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, RX 100 ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலமில் கூட RX 100 ரெஸ்டோரேஷன் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வேலூர்லையும் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க எல்லாரோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சா நான் வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், இல்லை டிஸ்பிளேல நான் கொடுத்துட்றேன். நீ அவங்க எல்லாருக்குமே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அந்த காஸ்ட்டில் RX 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு வழியில் நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் வாங்கி ஆகணும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்டன்ஸாக இருக்குது, எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வாங்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீங்கள் பயணம் பண்ணி போயிட்டு நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா நம்பரும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் போயிட்டு அவங்களுக்குலாம் கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காஸ்ட் என்கிட்ட இருக்குது, எஃப்சியோட கிடைக்குமா, எஃப்சி இல்லாமல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு டவுட்டை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. எல்லாரோட கான்டாக்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். ரெஸ்டோரேஷன் பண்ணுறவங்க எல்லாரும் கான்டாக்ட் கொடுத்துட்றேன். பட் அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் பண்ணாமல் இருக்கிற வண்டியை தான் பார்த்தீங்கன்னா 45 to 50Kக்கு சேல் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல சொன்னாங்க. இப்போ ரெஸ்டோரேஷன் பண்ணி விற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா 1,10,000 கிட்ட விற்பாங்க. ரெஸ்டோரேஷன் பண்ணாமல் இப்போ ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு வருது, அது சேலுக்கு வருது அப்படின்னா அந்த மாதிரி வண்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வண்டிகள் தான் 45,000 50,000க்குள்ள கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வாங்கி ரெஸ்டோரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கிட்டு கம்மியான காஸ்ட்ல எப்படி ரெஸ்டோரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேளுங்க. நான் அதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதை கடைப்பிடிச்சிங்கன்னா, அதாவது இப்போ நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு RX 100 கிடைச்சிரும். ஸோ சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நண்பா, நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பெருசாலாம் தேவையில்லை, உங்களுக்கு பெரிய பெரிய பாயிண்ட்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையில் போயிட்டு இந்த மார்க்கெட்டில் போயிட்டு ரெஸ்டோரேஷன் பண்ண வண்டி தேடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடையில் சொல்லி வைக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல்லே சொல்லி வச்சா கூட நிறைய பேருக்கு லக் இருந்துச்சுன்னா லோக்கல்லே கூட அந்த மாதிரி வண்டியெல்லாம் கிடைக்கும். அது எல்லாருக்கும் அது அமையறது கிடையாது, ஒரு சிலருக்கு தான் அமையுது.
ஸோ நீங்க அதை அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி வாங்கணும், அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. RX 100 ரீலான்ச் ஆக போகுதுன்ட்டு பொருளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க இந்த 2 வருஷம் வெயிட் பண்ணாலும் RX 100 ரீலான்ச் ஆக போக கிடையாது. ஏன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரீலான்ச் பண்ற ஐடியா வச்சிருந்தாங்க. இப்போ கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட நான் போட்டு விடுறேன். நீங்க RX 100 ரீலான்ச் ஆக போகுது, ரீலான்ச் ஆகிற RX 100 பார்த்துட்டு இந்த RX 100 பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில கிடைக்காது. ஏன்னா RX 100 ரீலான்ச்சை கேன்சல் பண்ணிட்டாங்க. உண்மை அதுதான், கேன்சல் ஆயிருச்சு. இது யார் இனிமே ரீலான்ச் ஆக போகுது, வரப்போகிறது RX 100 அப்படின்னு நியூஸ் போட்டால் அதெல்லாம் நம்பாதீங்க. அஃபிஷியலாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்க, RX 100 ரீலான்ச் கிடையாது. ஸோ நீங்க பழைய வண்டிகள்லாம் நீங்க தேடி வாங்கி ஆகணும். அப்படியே அவங்க ரீலான்ச் பண்ணாலுமே இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீலான்ச் பண்ணாலும் கூட பழைய RX 100 மவுஸும் இருக்காது, பழைய RX 100 பீட்டும் இருக்காது, பழைய RX 100 லுக்கும் அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் லுக்கை வேணா கொண்டு வரலாமே தவிர கொண்டு வந்தாலுமே பழைய அளவுக்கு இருக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ நீங்க ரீலான்ச்சை நம்பிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நான் சொன்ன அந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் லோக்கல்லே சொல்லி வச்சுட்டு பழைய வண்டியா கிடச்சுன்னா இரும்பு கடையில் சொல்லி வச்சு கூட நான் பழைய வண்டியா கிடச்சுன்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் இப்போ OLXல பார்த்த 1-2 வண்டி முடிஞ்சா நான் போட்டு விடுறேன். அந்த எல்லாரோட கான்டாக்ட் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் கான்டாக்ட் பண்ணுங்க. RX 100 வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா எப்பயும் போல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி வீடியோஸ் அதிகமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க பழைய சப்போர்ட், முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை திருப்பி தயவு செஞ்சு கொடுங்க. ஒரு சில வீடியோஸ் 20,000 வியூஸ் கூட போகுது, ஒரு சில வீடியோஸ் 1000 வியூஸை தாண்டதுக்கு இப்போ வரைக்கும் முக்கிக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஐகார்ட்ல கொடுத்துருப்பேன், வந்திருக்கும் வரிசையா. நீங்க பார்த்து சப்போர்ட் கொடுக்குறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை எத்தனை பேர் பாக்குறீங்க, இந்த பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் வந்துச்சுன்னா இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். கிருஷ்ணகிரி டேம்ல தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். லுக் பேக் கிரவுண்டு, அதாவது பின்னாடிலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மானெல்லாம் இருக்குது, அதை காமிக்க முடியாது. காமிச்சோம்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரில, அது சரியா தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம முடிஞ்சா நான் எண்டில் போட்டு விடுறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. நிறையா பேசிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ற வரைக்கும் அன்டில் தென் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.